श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இப்போ இந்த தமசுன்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ, தமசுன்னு சொல்றமே, இந்த தமசானது ஆலோகாபாவம் தான் அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொல்றோம். அத மேல கண்டனம் பண்ற விசேஷமாக நிரசனம் பண்ற சுவாமி தேசிகன். நேற்று ஸ்லோகங்கள்ல யுக்திகளை கொண்டு கண்டனம் பண்ணினார். இப்போ என்னன்னா யுக்திகளை கொண்டு கண்டனம் பண்ணல, பிரமாணத்தை கொண்டு கண்டனம் பண்ற. ஏற்கனவே நம்ம சொன்ன முந்தானத்தி கூட, அதாவது ஸ்ருதி சொல்றது எஸ்ய தமசரீரம், எஸ்ய தேஜசரீரம், அக்னி சரீரம் அப்படின்லாம் சொல்றது. அதை கொண்டு இப்ப சொல்ல போற அந்த பிரமாணம், இந்த பிரமாணம் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு புராணமாகிற பிரமாணம், இன்னொன்னு ஸ்ருதி ஆகிற பிரமாணம். இந்த புராணம் சொல்ற மொழியோ அதுலயே ஒரு யுக்தியை சேர்த்து அடிக்க போற சுவாமி. இதான் தேசிகனுடைய வாத பద్ధதி. ஸ்மிருதி, யுக்தி, பிரமாணம், தர்க்கம் ரெண்டுத்தையும் கொண்டு அடிக்கிறதுன்றது இன்னும் விசேஷம். என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா, மகர்ஷிகள்லாம் ஒரு வார்த்தை சொல்ற, இந்த இது இருக்கே பிரளய காலம், பிரளய காலத்துல தமசும் இல்லை ஜோதியும் இல்லை அப்படின்னு எங்க வாக்கியம் இருக்கு. தமசும் இல்லை ஜோதிஷும் இல்லை. இப்ப தமசும் இல்லை ஜோதிஷும் இல்லைன்னு சொன்னாக்கா, அப்ப சுவாமி என்ன கேட்கிறார் இங்க, நீ ஆலோகா பாவம் தானே, ஆலோகா பாவம் தான் தமசு, அதாவது வெளிச்சமின்மை அப்படிங்கிறது தான் தமசு அப்படின்னு நீ சொல்லியிருக்க. இப்போ வெளிச்சமின்மைதான் தமசுன்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும் அப்படின்னாக்கா, வெளிச்சம் இல்லைன்னா தமசு இருக்கும், தமசு இல்லைன்னா வெளிச்சம் இருக்கும். இதான கிரமம். ஆனால் இங்க அவ ஸ்மிருதிகாரா நாசித்தமோ ஜோதிரபூத் நச்சான்யத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். ந தமஹ ஆசீத் ந ஜோதி அபூத், அதான் ஜோதிரபூத் நச்ச அந்யத்து, வேற எதுவுமே இல்லை, பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு இங்க சொல்லிட்டு போயிட்ட ரிஷிகள்லாம் சொல்லிட்டா. இப்போ தமசும் இல்லை ஜோதிஷும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றது. இப்ப நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா, ஆலோகாபாவம் தான் தமசு அப்படின்னு சொன்னா, வெளிச்சமின்மை தான் தமசுன்னாக்கா, அப்ப வெளிச்சம் இல்லை ஜோதிர் இல்லை ஜோதிஷ் இல்லைன்னாக்கா அப்ப என்ன சொல்லணும், தமசு இருந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஜோதிஷ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தமசு இருந்ததுன்னு அர்த்தம் பண்ணணும். தமசு இல்லைன்னு சொன்னாக்கா ஜோதிஷ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஆனா ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லை அப்படின்னு இங்க இருக்கோ இல்லையோ, அப்ப ரெண்டுமே இல்லைன்னு எப்படி இருக்கும்? ஏன்னா பிரதியோகிகள் ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்கா. எது இல்லையோ அதுக்கு விரோதியான வஸ்து இருக்கணும். அப்படிதான் லோகத்துல இருக்கு. ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சண்டை போடுறவங்க ரெண்டு பேர் இருப்பா. ஆனா ஒண்ணு நீ இருக்கணும் நான் இருக்கணும் அப்படின்றாரு. இது லோகத்துல. ஆனால் இந்த தத்துவங்கள்ல வெளிச்சமின்மைதான் இது தமசுன்னு சொன்னாக்கா, அப்ப வெளிச்சம் இல்லை அப்படின்னா தமசு இருக்க வேண்டியதானே, தமசு இல்லை அப்ப வெளிச்சம் இருக்க வேண்டியதுதானே. ஆனா ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதனால பிரளய காலத்துல தேஜஸும் இல்லை தமசும் இல்லைன்னுட்டு தெரியும் உயர்தனம் படான. அப்போ
தேஜஸ் தேஜஸ் இல்லை அப்படின்னா தமசு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அது எப்படி இல்லாம போச்சு? இருந்துதானே ஆகணும், இருக்கணுமே எப்போ. ஆனா இல்லை, ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாக்கா அப்ப என்ன அர்த்தம்? ஆகாசம் இல்லை, வாயு இல்லை, தேஜஸ் இல்லை, பிருத்திவி இல்லை, ஜலம் இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனி தத்துவம். ஒவ்வொன்றும் தனித்தனி தத்துவமா போயிடவே அவைகள் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்தது. இததான் சுவாமி என்ன கேட்கிறார், ஐயாவகத்து சுவாமி வியாக்கியானத்தை சாதிக்கிறார். பிரதியோகி ததபாவோ வை நிஷேதஸ்ய ததுவய விருத்த விதோ பர்யவசானா அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ தமசம் இல்லை, தேஜஸும் இல்லை அப்படின்னா இங்க வச்சனம் ரெண்டுமே இல்லைங்கிறது. ஆனால் நீங்க சொல்ற பிரகாரம் தேஜஸோட அபாவம், வெளிச்சமின்மை அப்படின்றதும் தமசம் இருக்குது. அப்போ அவர் ரெண்டுமே இல்லைன்னு நிஷேதிக்கிறது. இங்க ரெண்டுமே இல்லைன்னு நிஷேதிக்கிறது. ரெண்டுமே இல்லைன்னு நிஷேதிச்சாக்கா அந்த ரெண்டுத்த காட்டிலும் விரோதி, அதுக்கு காட்டில விரோதியா ஒண்ணு இருக்கணும், அது இருக்கு அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. ஆனால் அத மாதிரி சுவாமி கேட்கிற ஐயாவுக்கு சுவாமி அவர் அக்ஷரார்த்தம் வியாக்கியானம் பண்றக்க அந்த வியாக்கியானத்தை சாதிக்கும் பொழுது இவ ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கா. ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துக்கள் அவைகள் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாக்கா வேற ஒரு வஸ்து இருக்கு, அந்த ரெண்டுத்துக்கும் விரோதியா இருக்க ஒரு வஸ்து இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி விரோதி ஏதாவது இங்க இல்லையே, எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றது. பழைய காலத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்றது. அப்படி சொல்றதுனால இந்த மாதிரி சொல்லவே முடியாம போயிடும். ஒண்ணு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, தமசு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜோதி ஏன் வச்சனம், பிரமாண வச்சனம், பிரமாண வச்சனத்துக்கு விரோதமாக எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இங்க நீ அந்த நியமத்துக்கு சொல்லணும் பதில். அந்த நியமத்துக்கு பதில் சொல்லணும்னா அது என்ன பண்ண வேண்டியது? அதனால தேஜஸோட அபாவம் தான் அப்படின்னு நீ சொல்ற பாரு, அது தவறு. வெளிச்சமின்மைதான் தமசுங்கிறது தவறு. இத உதயநாத்த பரஸ்பர விரோதேகி நப்பிரகாராந்தரஸ்திதி அப்படின்னு சொல்ற. உதயநாச்சாரியர் அப்படின்றவ நியாயசாஸ்திரத்துல பெரிய மகான். அவ தர்சன லோகத்துல, அதாவது சாஸ்திரா லோகத்துல அவர் ஆச்சாரியர்னு சொல்லுவார். ஆச்சாரியர் இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா உதயநாச்சார்னு அர்த்தம். பட்டாச்சாரியர் சொல்ற அப்படின்னா கதாதர பட்டாச்சாரியர்னு அர்த்தம். பட்டர் சொல்ற அப்படின்னாக்கா குமாரில பட்டர் சொல்றேன்னு அர்த்தம். அது மாதிரி தேசியம் சொல்றேன்னாக்கா வேதாந்த தேசியம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கிரமம் ஒண்ணு இருக்கு. அந்த உதயநாச்சாரிய நியாயமூர்தன்யர், நியாயசாஸ்திரத்தை பெரிய மகான். அவர் சொல்ற பரஸ்பர விரோத பரம பக்தர் அவர். அவர் இல்லைன்னாக்கா பௌத்தன்னா நம்மளை சாப்பிட்டு போயிருப்போம். அவர் தான் இந்த குசுமாந்திரின்னு ஒரு புத்தகம் எழுதி அற்புதமா ஈஸ்வரனை சாதிச்சிருக்காரு அவர். அதுல பரஸ்பர விரோதேகி நப்பிரகாராந்தரஸ்திதி அப்படின்னு சொல்றாரு. பரஸ்பர விரோதம் வந்ததுன்னாக்கா பிரகாரம், வேற பிரகாரம் கிடையாது. இப்ப ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம், ரெண்டு இல்லை. அப்ப வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், ஆனா வேற ஒண்ணு இல்லையே, பழைய காலத்துல எதுவுமே இல்லையே. அதனால இது தவறு. தேஜஸோட அபாவம், வெளிச்சமின்மைதான் தமசுங்கிறது தவறு. அதுக்கப்புறம் அந்தர்யாமி பிராமணம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். எஸ்ய தேஜஸ் சரீரம் எஸ்ய அக்னி சரீரம் அப்படின்னு சொன்ன ஸ்ருதியே எஸ்ய தமஹ சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகார நேரத்துல அந்தர்யாமி பிராமணத்துல எஸ்ய தமசரீரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதனால இந்த தமசுன்றது அந்தகாரத்துல லோகத்துல சொல்றோம். அத பெருமாளுக்கு சரீரமா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இப்ப நீ வெளிச்சமின்மைதான் தமசு அப்படின்னு நீ சொன்னாக்கா அபாவம் தான் தமசுன்னு அர்த்தமாகிறது. அபாவம் தான் தமசுன்னு சொன்னாக்கா ஒரு உடம்பு பெருமாளுக்கு உடம்பா இருக்குன்னு சொன்னாக்கா அந்த உடம்பு அபாவமா இருக்காது. இல்ல அபாவம் உடம்பா இருக்காது, பாவ பதார்த்தமா தான் இருக்கு.
லோகத்துல என்னைக்குமே பாவ பதார்த்தங்கள் தான் இந்த மாதிரி திரவியங்களா இருக்கு. அதுதான் நம்ம சித்தாந்தத்துல அப்படின்னு சொல்ல போறது. அபாவம்னு ஒரு பதார்த்தம் கிடையாது. அபாவம்ன்ற பதார்த்தமே நம்ம சித்தாந்தத்துல கிடையாது. அத எப்படி சொல்ல போறோம்னாக்கா பாவாந்தர அபாவம். இது பாஷ்யகார நாசதோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக அப்படின்னு கீதா ஸ்லோகம். அதுக்கு பாஷ்யம் விட்டு பொழுது அதெல்லாம் சாதிச்சிருக்காரு, அழகா சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். ரொம்ப ரொம்ப விவரமா வாதம் பண்றக்க தாத்பரியம் வந்திருக்கீங்க. அதெல்லாம் சொல்லும் பொழுது இதுதான் விசேஷம். நாபாவோ வித்யதே சதக அப்படின்லாம் சொல்றதுனால ஒரு எல்லா பதார்த்தமும் சத்பதார்த்தம் இருக்க பாவ பதார்த்தம் தான், இருக்கிற பதார்த்தம் தான், இல்லைன்ற பதார்த்தமே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அது எப்படி? கடோ நாஸ்தி அப்படின்னு சொல்றமே, கடஹா நம்ம லோகத்தை சொல்றோம், கடஸ்ய பிராகபாவகா கடஸ்ய துவம்சகா அப்படின்னு சொல்றோம். இப்போ கடஸ்ய பிராகபாவகன்னா என்ன அர்த்தம்? கடத்தினுடைய உற்பத்திக்கு முன்பு இல்லாமை அபாவம் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி வரும்? அப்பதான் இல்லையே அது. அப்ப இல்லைன்ற அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு சுவாமி என்ன சமாதானம் செய்கிறார் எம்பெருமானார்? கடம் இப்ப இருக்கு, அது உற்பத்தி இந்த க்ஷணத்துல உற்பத்தி ஆச்சு, போன க்ஷணத்துல கடம் உற்பத்தி ஆகல, கடம் இல்லைன்னு நீ சொன்ன அவ்வளவுதான். ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடத்தினுடைய ஆகாரம் இல்லை, கடத்தினுடைய வடிவம் இல்லை. அந்த மண்ணினுடைய ஒரு நிலை கடமா இருக்கிறதுன்றது. களிமண்ண கடமா பண்றோம், அது ஒரு நிலையை அடைகிறது. அந்த நிலை இல்லை அப்படின்னா சமயத்தை மூலப்பொருளான மண்ணு எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே தத்ர திரவியம் தசாவது அப்படின்னு சாதிச்சுட்ட சுவாமியே சத்தம் தகலாபத்துல இங்கேயே தத்ர திரவியம் தசாவது அப்படின்னு சாதிச்சுட்ட. அதாவது திரவியம்னாக்க நிலையை உடையது, நிலைகளை உடையது, அவஸ்தைகளை உடையது, ஸ்டேட்டஸ் அது உண்டு அப்படின்னு அங்க சாதிச்சுட்டாரு ஆரம்பத்திலேயே. திரவியம்னா இதான் உபாதானம், திரவியம் அவஸ்தாசிரய உபாதானம் அப்படின்னுட்டு நியாய சித்தாந்தத்துல சுவாமி சாதிச்சிருக்காரு. அதனால திரவியம்னா உபாதானமா இருக்கும் மூலப்பொருளா. அந்த உபாதானம்னா என்ன அர்த்தம்? நிலைகளுக்கு ஆசிரியமா இருக்கும், அவஸ்தைகளுக்கு தசைகளுக்கு ஆசிரியமா இருக்கிறது தான் உபாதானம். அதுதான் திரவியம் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. ஆக மண்ணு, அந்த மண்ணா இருக்கிற சமயத்துல கடம் இல்லை, கடமா இருக்கிற சமயத்துல மண் இருக்கு. ஆனால் நாம எப்படி பாக்குறோம்? அதை கடரூபமா தான் பார்க்கணும், மண்ணா பாக்குறது இல்லை. மண்ணா பாக்குறது விவகரிக்கிறது கடம் தான் விவகரிக்கிறோம். அப்போ கடத்தினுடைய பிராகபாவம் அது என்ன அர்த்தம்? கடத்தினுடைய பிராகபாவம்னா மண்ணு. மண்ணுடைய துவம்சம் எது அப்படின்னா கடம். மண்ணுடைய நிலை போயிடுது, மண்ணுங்கிற நிலை போய் இப்ப கடங்கிற நிலைய மாறி இருக்கு. அதனால கடம் உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னோம். இப்ப கடத்தினுடைய நிலை என்னது? உடைஞ்சு போயிடுச்சுன்னாக்கா அந்த நிலைங்கிறது கபாலம், ஓட இருக்கு. அந்த ஓடு இன்னும் சிறு சிறியா எடுத்து அப்ப அதுக்கு கபாலிக்கா அப்படின்னு பேரு. ரொம்ப தூளா போயிடுச்சுன்னாக்கா அதுக்கு என்ன சொல்றீங்க? மண்ணுன்னு திருப்பி சொல்றீங்க. இப்படி மாறிண்டே இருக்கு. இப்படி மாறிண்டே இருக்கிறதுனால எல்லாமே தசைகளை உடையதுதான், மாறிண்டு இருக்கிறது, அவஸ்தைகளை உடையது. இப்படி இருக்கிறதுனால இது அத்தனையுமே என்ன வருது? பாவ பதார்த்தமாவே இருக்கு. மண்ணு, கடம், கபாலம், கபாலிகா, மண்ணு, ஒரு சக்கரம், ஒரு சக்கரம் மாதிரி சுத்திண்டே இருக்காது. அதனால இது மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்கிறதுனால இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீயும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். சுவாமி அழகாக சாதிக்கிற எவரமானாலும் சரி, தேசிகனும் சரி, ரெண்டு பேரும் ஒத்துண்டிருக்கோம். ஒரு திரவியத்துக்கு பல நிலைகள் உண்டுன்னு இருக்கிறது. அந்த நிலைகளை கொண்டே நிர்வாகம் வருதே. திருப்பி ஒரு தனி திரவியம் ஒண்ணு எதுவும் கல்பிக்கிற நீ
கடம் வேற, கடத்தினுடைய மூலப்பொருளான மண்ணு வேற அப்படின்னு நீ கற்பிக்க வேண்டாம். இதுவே போதும். நிலைகளை ஒத்துண்டாலே நமக்கு நிர்வாகம் முன்னுள்ளது. அதுவே போர்மைன்னு சாதிக்கிற நிறைய இடத்துல அது சாதிச்சிருக்கோம். அதனால இப்ப என்ன அர்த்தம்னாக்கா, இது இந்த மாதிரி எம்பெருமானாரும் தேசிகனும் ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டா. அதனால இதை காட்டு வேற என்ன வேணும்? இப்ப அபாவம் அப்படின்னு சொல்ல போற நீ, தேஜஸ்தனுடைய அபாவம் தான் தமசு அப்படின்னு நீ சொன்னாக்கா, அது கூட என்ன பாவ பதார்த்தம் தானே, எங்களுக்கு பாவ பதார்த்தம் தான். அவன் என்ன சொன்னா, அதுனா பூதலே கடோ அஸ்தி அப்படின்னு சொன்னான். இந்த தரை இருக்கு, தரையில கடம் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு பூதலே கடோ நாஸ்தி அப்படின்னு சொன்னான். அப்ப நாஸ்தின்னு சொன்னா என்ன சொன்னாக்க, நையாயிக்கு என்ன சொல்றான், கடோ நாஸ்தின்னாக்கா பூதலம் அஸ்தி அப்படின்னு அர்த்தம், பூதலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம்னு அவன் சொல்லிடுறான். இப்போ நீயே அது மாதிரி ஒத்துக்கிற, ஒரு அபாவத்தை கூட பாவமா சொல்ற நீ, கடம் இல்லைன்னா பூதலம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. நான் ஒருபடி மேல போறேன், மண்ணு, அந்த மண்ணுடைய நிலை இந்த பூதலம் நாங்க சொல்ல மாட்டேன். கடம் இப்ப இருந்தது, இப்ப இங்க இல்லைன்னாக்கா இன்னொரு இடத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். கடம் உடஞ்சி விட்டுன்னா அப்ப கடவு நாஸ்தி கடவு நஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நஷ்டான்னு சொன்னாக்கா கடத்தினுடைய கபாலம் இருக்கு, உடஞ்சி போன ஓடு எல்லாம் இருக்குது, அதை நான் சொல்லுவேன். அதனால அபாவம் சொன்னா கூட பாவரூபமாத்தான் அது இருக்குது. அதனால கடவு நஷ்டகான்ற இடத்துல கபாலத்தை தான் நாம் ஒத்துருப்போம். ஆக பாவ பதார்த்தத்தை தான் அது சேரும். அதனால இதை அத்ரவிய சத்துல ஸ்பஷ்டமா சாதிக்க போற தேசிகன் எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா சாதிக்க போற. 159 ஸ்லோகம் வரைக்கும் அது அழகா சாதிக்க போற. ஆகையினால அபாவ ரூபந்தான் இது, தேஜஸ்னுடைய அபாவம் தான் இந்த இது தமசு அப்படின்னு நீ சொல்றது மிக மிக தவறு. அத மாதிரி சொல்லக்கூடாது. சரி, இப்போ வேற ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னாக்கா, நீ என்ன சொன்ன, இந்த இது இருக்கே புராண வச்சனம் ஒண்ணு காமிச்ச, நம்ம சித்தாந்தம் நம்ம சொன்னோம் புராண வச்சனம் ஒண்ணு இருக்குது. இந்த புராண வச்சனத்துல என்ன இருக்கு, தமஸ் இல்ல அப்படின்றது, ஜோதிஷம் இல்ல அப்படின்னு ரெண்டுமே இல்லை. அப்ப தமசும் இல்ல, நாசீத்தமாக ஜோதிரபூத் நாண்யது அப்படின்றது. அதனால ஜோதிஷம் இல்லை தமசும் இல்லை அப்படின்னு தானே சிந்திக்கிறது. இப்ப அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ற, நீ என்ன அர்த்தம் சொல்ற? நம்ம சித்தாந்தத்தை நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு தமசும் இல்லை ஜோதிஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்றேன். அப்போ தேஜோபாவம் தான் தமசு அப்படின்னு சொன்னாக்கா இது ரெண்டுமே இல்லைன்னு எப்படி வரும்? அப்படின்னா தமஹா நாசீத்துன்னு இருக்கு அங்க, தமோ நாசி தமோபி நாசி தமஹா நாசீத், அவனுக்கு ஜோதிஹி நாபூத் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், ஜோதிஹி நாபூத், அப்ப ஜோதிஹி நாசீத் அது சொன்னாலே போதுமே. எதுக்கு தமோபி நாசீத் அப்படின்னு சொல்றது? தமசும் இல்லை ஜோதிஷும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அங்க இருக்கிறது. அதனால ரெண்டுமே நிஷேதம் பண்றது, ரெண்டுமே நிஷேதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே நிஷேதப்பட்டிருக்கப்பட்டதுனால பாவமும் அபாவமும் ரெண்டுமே விபரீதம். என்ன அர்த்தம்னா, ஒரே இடத்துல விரோதமான வஸ்துக்களை விதிக்க முடியாது, விதிக்கவே முடியாது. ஒரே இடத்துல ரெண்டு இதுவும் விதிக்க முடியாது. மீமாம்சகால் ஒண்ணு சொல்றா, அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதி நாதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதி அப்படின்னு வாக்கியம் வந்துருக்குது. அதிராத்திரம் ஒரு யாகம், அதுல ஷோடசின்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறான். அதிராத்திரே ஷோடசனம் கிருண்ணாதி, அதிராத்திரன்ற யாகத்துல ஷோடசின்ற பாத்திரத்தை எடுத்துக்கலான்னு முதல் வாக்கியத்துக்கு அர்த்தம்.
நாதிராத்திரே ஷோடசனம் கண்ணாதின்னு இன்னொரு வாக்கியம். அதிராத்திரத்துல ஷோடசி பாத்திரத்தை எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இவ பாருங்க, ஒரு இடத்துல எடுத்துக்கிறது ஒரு வாக்கியத்தை, பாத்திரத்தை எடுத்துக்கிறது, இன்னொரு இடத்துல பாத்திரத்தை எடுத்துக்கல. இப்போ ஒண்ணு எடுத்துக்கிறதுன்னு சொல்லணும், இல்ல எடுத்துக்கலன்னு சொல்லணும். ரெண்டுத்தையும் சொல்லிட்டு கொடுத்த ஒரே யாகத்துல. இப்ப அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னாக்கா, மீமாம்சகால் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இங்க நிர்வாகம் விகல்பம் பண்ணிக்கணும். ஒருத்தனுக்கு சோழசி பாத்திரத்தை எடுத்துட்டு யாகம் பண்ணணும்னு ஆசை, அப்ப அதை எடுத்துட்டு பண்றான். இன்னொருத்தனுக்கு அது வச்சுன்னு பண்ண இஷ்டம் இல்லை, அப்ப அதை பண்ணல. அதனால இஷ்டம் இருக்கிறவன் அதிராத்திரத்துல சோழசி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம், இஷ்டம் இல்லாதவன் சோழசி பாத்திரத்தை விட்டுவிட்டோம். இது வைதிக உதாரணம். லௌகிக உதாரணம் இப்படிதான். லௌகிக உதாரணத்துல இந்த மாதிரிதான் சொல்லணும். எனக்கு இது காரம் பிடிக்கும், ஒருத்தர் சித்திப்பே பிடிக்கும், சித்திப்பை கண்டாலும் சாப்பிட மாட்டார், ஒருத்தர் காரத்தை கண்டாலும் சாப்பிட மாட்டார். அப்போ அவர் காரத்தை தொட மாட்டார், ஆனால் சித்திப்பு மட்டும் சாப்பிடுறாரு. இன்னொருத்தர் சித்திப்பு சாப்பிடவே மாட்டார், காரம் மட்டும் சாப்பிடுறாரு. அவருக்கு அது பிடிச்சது, இவருக்கு இது பிடிச்சது. இப்படி நம்ம விகல்பம் பண்ணிடுறோம். அத மாதிரி இப்ப ஜோதிரபூத் ஜோதிர்நாபூத் அப்படின்னு வாக்கியம் சொல்றது, சமஹா நாசீத் அப்படின்னு சொல்றது, ரெண்டுமே இல்லைன்னு சொல்லச்சே, ரெண்டு பாவம் ஒண்ணு அபாவம், பரஸ்பர விருத்தமான ரெண்டு விஷயங்களை ஒரே இடத்துல விதிக்கிறது தவறு. அது விதிக்க முடியாது. பரஸ்பர விருத்தமான விஷயத்த ஒரே சமயத்துல இருக்க முடியாது, விருத்தமான விஷயங்கள்ல இருக்க முடியாது. அது பாவ பதார்த்தங்கள்லயே இது இங்க எப்படி தெரியுமா, நீ சொல்ற பிரகாரம், நையாயிகன் சொல்ற பிரகாரம் ஒண்ணு பாவம் இன்னொன்னு அபாவம். தேஜோபாவம் தான் தமசுன்னு நீ சொல்லிட்ட. அப்போ தேஜஸ் தான் இருக்கு அப்படின்னா அபாவம் இல்லை, தமசு இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேஜஸ் இல்லைன்னாக்கா தமசு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஜோதிர்நாபூத் தேஜஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலே போருமே, தமசு இருக்குன்னு அர்த்தம் வந்துடும். இப்ப ரெண்டுமே இல்லைன்னு இருக்க இங்க. சரி, அது நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னு கேட்கிறாவா. இவ ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாக்கா ரெண்டுமே இல்லைன்ற நிலை என்னது, அதுவும் சொல்ல முடியாது. லோகத்துல தமசுன்னு என்ன அர்த்தம்? சுவாமி கேள்வி கேட்கிறார். புத்திமோகன் சுவாமி கேள்வி கேட்டு பதில் சொல்ற. தமசுன்றது லோகத்துல நாம இருட்டுன்றது சொல்றோம். அதே தமசுன்றது பிரகிருதியினுடைய ஒரு நிலை அப்படின்னும் நம்ம சித்தாந்தத்துல இருக்கு. பரே ஏகீபதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால இருட்டுன்றது இந்த இடத்துல, இருட்டுன்றதுதான் இந்த இடத்துல. இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆனோம்னு நமக்கு இருட்டுன்றது தெரியாது, அது தெரியாது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சூரியன் அந்த பக்கம் போறது, பூமிக்கு அந்த பக்கம் போறது. இப்ப அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறா, பூமி தனக்கு தானே சுத்திக்கிறது, தனக்கு தானே சுத்திக்கிறதுன்றதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துல ஒத்துக்கல, அதுக்கு தேசிய நிச்சு சொல்ற. அதெல்லாம் அந்த காலத்துல சரியா இருந்துக்கலாம், இந்த காலத்துல எப்படியோ கண்டுபிடிக்கிறா, அதெல்லாம் விட்டுருந்தோம். ஆனா இப்ப சூரியன் சுத்துறது, சூரியன் சுத்தச்சு பூமிக்கு அண்ணண்ட பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இருட்டு வருது, இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் இருட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அப்ப பூமியினுடைய நிழல் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த காலம். இப்போ சூரியனும் போயிடுச்சு. சூரியனும் ஒரு காலகட்டத்துல அழிவு அடைஞ்சு விடுறது, ஏன்னா பிரளய காலத்துல அதுவும் போயிடுறது. அப்போ பூமியினுடைய சாயையே வராது இல்லையோ, நிழலே வராது இல்லையோ, அதுவே இல்லையே. இப்ப பூமி இருந்தாதான், பூமி இருக்கு, சூரியன் அந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் பூமியினுடைய நிழல், இந்த பக்கம் சூரியன் வந்ததுன்னா பூமியினுடைய நிழல் அந்த பக்கம் போகுது. அந்த நிழல் தான் இருட்டு அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அது இப்ப ஆனா இங்க என்ன எடுத்தோ, தேஜஸும் போயிடுத்தோ, அந்த மாதிரி இதுவும் போயிடுத்து, இருட்டும் போயிடுத்து. ஒண்ணுமே இல்லாத சமயத்துல
இப்ப நிழல்ன்றது எப்படி வரும்? ஏன்னா மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லையே. எதுவுமே இல்லாத நிலையில அது என்ன இருக்குன்னு சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? அது எதுவுமே இல்லை. இப்போ இல்லாத சமயத்துல அதுக்கு நம்ம என்னது அப்படின்னு பதில் சொல்ல முடியும் அதுக்கு. அதனால இது ரெண்டுமே இல்லைன்றீங்களே. இப்போ சூரியனையும் அது தேஜஸும் இல்லை, தமசும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? அது ரெண்டும் ஒரே ரூபமா தான் இருக்கும். அப்ப ராத்திரின்றது எப்போ? இது பகல்ன்றது எப்படி? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? பழைய காலத்துல தமசம் இல்லை, ஜோதிஷம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பெருமாள் என்ன சொல்ற இதெல்லாம் என்ன சொல்லிட்ட அப்படின்னாக்கா எல்லாமே சாந்தம் அப்படின்னாக்கா ஆத்ம ஜோதிஷ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆத்ம ஜோதிஷ் தான் இருக்குது அர்த்தம். அது இதை ஒண்டிதான் சொல்லிக்கணும். அது ஏன்னா பிரகதாரண்யம் சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி பிரகதாரண்யம் என்ன சொல்லிட்டு சொன்னாக்கா ஆத்மீவாசிய ஜோதிட கேள்வியே பிரகதாரண்யத்துல அந்த வச்சனமே வருது. இது கிஞ்சோதிரயம் புருஷா அஸ்தமித ஆதித்யே யாக்ஞவல்க்யே சந்திரமசி அஸ்தமிதே சாந்தோய் அக்னோ சாந்தாயாம் வாசி கிம் ஜோதிரேவாயம் புருஷா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். யாக்ஞவல்க்யரை பார்த்து ஜனகர் கேட்கிறார். ஆதித்யன் அஸ்தமிச்சுடுறது, அத மாதிரி சந்திரனும் அஸ்தமிச்சுடுறது, அக்னியும் சாந்தமா போயிடுத்து, வாக்கும் சாந்தமா போயிடுத்து. அப்ப இந்த புருஷன் என்ன ஜோதிஷா இருப்பான் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் ஆத்மீவாசிய ஜோதிஹி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இது இவ்வளவுதான் ஆத்ம ஜோதிஷ் இருக்கு. அப்போ அது ஆத்ம ஜோதிஷ்னா பரமாத்மா, பரமாத்மாவனுடைய ஜோதிஷ் தான். கடவுபனிடம் சொல்லும் பொழுது சேதாசுர உபனிடத்தில் சொல்றது அது நதத்திர சூரியோ பாதி ந சந்திரமா ந நக்ஷத்ராணி அப்படின்றது. பெருமாள் இருக்கிற இடத்துல இவைகள் எதுவுமே பிரகாசிக்கிறது இல்லை. அங்க பிரகாசம் எதுக்கு இருக்குது? சர்வேஸ்வரனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அங்க பிரகாசம் இல்லை அப்படின்லாம் சொல்றது. அதனால அந்த ஜோதி சொண்டி இருக்கு. அது எப்பொழுதும் அற்புதமா பிரகாசிச்சுருக்குது. அவ்வளவுதான் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா தமசம் இல்லை, ஜோதிஷம் இல்லை அப்படின்னா இருட்டு இல்லை, பகலம் இல்லைன்னு வேற இன்னும் ஒண்ணு இருக்கணுமே. அது என்னது அப்படின்னாக்கா நாம பரம ஆஸ்திகார், எம்பெருமானை அங்கீகரிக்கிறவர், ஸ்ருதியை அங்கீகரிக்கிறவர், சாஸ்திரிக பிரமாணக்காரி நாமும். அதனால அந்த சாஸ்திரமானது இத மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சர்வேஸ்வரன் அங்க எப்பொழுதும் எழுந்தருளிருக்கான். எப்பொழுதும் சர்வேஸ்வரன் எழுந்தருளிருக்கிறதுனால அவனுடைய பிரகாசம் எப்பொழுதும் ஜொலிச்சுருக்குது. அதுதான் இங்க இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது அதனால இந்த மாதிரி பார்த்துட்டோம்னாக்கா எந்த தோஷமும் கிடையாது. ஆகவே இந்த ஸ்லோகத்தினால இப்ப என்ன சாதிச்ச, ஒரு காலகட்டத்துல பிரளய காலத்துல சூரியனும் இல்லை, அதாவது தேஜஸும் இல்லை, அதே மாதிரி தமசும் இல்லை அப்படின்னு முனிவர்களுடைய வாக்கியம் புராண வச்சனமே இருக்குது. அந்த புராண வச்சனத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு பரஸ்பரம் விரோதமான விஷயங்கள் ரெண்டுமே இல்லைன்னு சொல்றதுனாலேயே இது ரெண்டும் தனித்தனி தத்துவம். ஜோதிஷன்றது ஒரு தனி தத்துவம், தமசுங்கிறது அது ஒரு தனி தத்துவம். பிருத்திவிக்கு சேர்ந்தது, பிருத்திவியை சேர்ந்தது அந்த தத்துவம் அது. அதனால தேஜோபாவம் தான், அதாவது வெளிச்சமின்மை ஆலோகாபாவம் தான் தமசு அப்படின்றது கிடையவே கிடையாது இங்க. அப்படி சொன்னாக்கா எங்களுக்கு இது விரோதமா போயிடும். ஏன்னா எங்களுக்கு ஸ்மிருதி முழுக்க பிரமாணம், ஸ்ருதிகள் முழுக்க பிரமாணம். இதுல ஒரு புரிஞ்சுக்கணும், குமாரலப்பட்ட மீமாம்சா சாஸ்திரத்துக்கு வார்த்திகக்காரர், அவருடைய அபிப்பிராயம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டா போறோம், எல்லாம் பிரமாணம் தான், ஒண்ணுத்த கூட அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியலன்றதுனாலேயே ஸ்மிருதி அப்பிரமாணம் சொல்லிடக்கூடாது.
நம்ம மாத்திர கல்யாணம் பண்றோம், பிள்ளைக்கு வலது பக்கம்தான் பொண்ணு வைக்கணும். ஏன்னாக்கா கல்யாண பொண்ணுன்றவோ அவதான் ஐஸ்வர்யமே. ஐஸ்வர்யமா போயிடுது, அவ புருஷனுக்கு வலது பக்கம் தான் உட்காந்துக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு தானே வரா. அதனால அவ வலது பக்கம் தான் உட்காரணும் அப்படின்றது நம்ம ஆச்சாரம். இதே இந்த ஆந்திரியாலாம் என்ன பண்ற, ஆந்திராக்காரெல்லாம் இடது பக்கம் பொண்ணு உட்காருது, இடது பக்கம் பொண்ணு உட்காரு. ஏன்னா உமையொரு பாகம் அந்த அர்த்தநாரீஸ்வரன் அதை கணக்கு வச்சுட்டு இவ என்ன பண்ணுவானாக்க இடது பக்கம் உட்காந்து வச்சுட்டு விடுறா. அது இவா பண்றா கிரமம். நாமளும் வலது பக்கம் உட்காந்து வச்சுக்கிறோம். இப்ப எது தப்பு எது சரி அப்படின்னா ரெண்டுமே சரின்ற குமார்ல பெற்ற அபிப்பிராயம். அவாவா ஆச்சாரம் இது. அவாவா ஆச்சாரத்தை நாம யார் தப்பு சொல்றது? ஏன்னா அது எல்லாரும் பிரமாணம் காமிக்கிறா, எல்லாரும் பிரமாணம் காமிக்கிறா. எல்லாரும் பிரமாணம் காமிக்கிறதுனால அவாவாளுடைய ஸ்மதிகள் அவாவாளுக்கு பிரமாணம். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கோங்கோ, அனுஷ்டான லட்சணம் அப்பிரமாணின்னு சொல்லிக்கோங்கோ. அனுஷ்டிக்கிறது இல்லை, அனுஷ்டிக்காதனால அது அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து சர்வாத்தனா இது அப்பிரமாணம் சுரூபதா அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. அனுஷ்டிக்கலைன்னா அப்பிரமாணம் சொல்லணும். அந்த கிரமத்துலதான் பண்றது. இத மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவாவா அனுஷ்டானங்கள்ல. இத குமார்ல பெற்ற சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம பக்கம்லாம் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, மாமா தன்னுடைய அக்கா பொண்ணையோ ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படின்றது வச்சுட்டு இருக்கா. ஆனா மீமாம்சகார் என்ன பண்ணிட்டா தெரியுமோ, அது தவறுன்னு சொல்லிட்டு போயிட்டா. மோதல விவாகங்கள்லாம் பண்ணக்கூடாது, மாமாவனுடைய பொண்ணையோ அத மாதிரி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டாரு மீமாம்சகார். பரியாதமே பண்ற. மாதுல சுதாம் மூட்வா தாட்சிணாத்திய பிரதுஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு குமார்ல பெற்றார். மாமா பொண்ணு கல்யாணம் தெற்கத்தையா சந்தோஷப்படலாம் அப்படின்ட்டு போயிட்டார். இது ஆனா நாம பண்ணாம இருக்கணும்னா, அரியன் பொண்ணதான் எங்க அக்கா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய இடத்துல நம்ம குடும்பங்கள்லாம் வளர்ந்துன்றது வைதிகாலத்திலே கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் இருக்கும். அதனால இந்த மாதிரி லோகத்துல இருக்கு. அதனால இது இங்க அனுஷ்டானம் இருக்கு, நம்ம சிஷ்டாச்சாரம் இருக்கு. அது அப்பிரமாணம் சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி அதனால ஸ்மிருதிகள் எதை சொன்னாலும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதுவும் வைதிக ஸ்மிருதிகள் வேதத்தை சாட்சாத்கரித்து இந்த ரிஷிகள்லாம் அது பண்றா. அதுவும் ஆஸ்திக தரிசனத்தை சேர்ந்தது. அதனால அவ என்ன சொன்னாலும் அதை சர்வாத்தனா அங்கீகரிக்கணும். இங்க இந்த சுத்தி சொல்றது தமோபி நாசி ஜோதிரபூத் அப்படின்லாம் சொல்றது இங்க. அதனால இது சொல்லிச்சுனாக்க அது அப்பிரமாணம் சொல்றது மிகவும் தவறு. ஆகையினால ஸ்மிருதி சித்தம், ஸ்ருதி சித்தம், யுக்தி சித்தம் இவைகள்னால இந்த தமசுங்கிறது ஒரு திரவியம்தான். அது பிருத்திவி பதார்த்தத்துல உள்ளடங்கி இருக்காது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால முடிக்கிற. இப்போ சரிக்கலாம் ஸ்லோகத்தை. துவாந்தம் தேஜஸ்ஸனாசீத் இதி முனிபிஹி உபாக்ஷாயி சம்வர்த்தவார்த்தா பாவா பாவோ நிஷேத்தும் ததுபய விதிவத் யாகதத்வா அசக்யம் அந்தர்யந்துஸ்ச தேஜஹ சஹ படிததமஹ தேஹ இத்யாமணந்தி த்யாச்ச அபாவோபி பாவாந்தரமதிமதனே வக்ஷ்யமான கிரமேண அப்படின்னு சாதிக்கிறார். சம்வர்த்த வார்த்தா. சம்வர்த்தம்னா பிரளயம். பிரளய சமயத்துல அந்த சமயத்து பிரளயத்தை வர்ணிக்கச்சு துவாந்தம் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். தேஜஸ் தேஜஸ் ஜோதிஷ் அது நாசி ரெண்டுமே இல்லை. இது முனிபிகி உபாட்சாயி முனிகள்னால ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னா நாசித்தமாக ஜோதிரபூத் நச்சான்யது அப்படின்லாம் இருக்கு. அதனால இங்க பிரளய வர்ணனை புராணங்கள்லாம்
இத மாதிரி காணப்படுகிறது. அதனால தமசும் இல்லை, ஜோதிஷும் இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ தேஜோபாவம் தான் தமசு, ஆலோகாபாவம் தான் தமசு, வெளிச்சமின்மைதான் தமசுன்னு சொன்னாக்க, அப்போ ஜோதிர் நாபு அப்படின்னு சொன்னாலே போருமே. ஜோதிஷு இல்ல அப்ப பிரளய காலத்துல அப்படின்னு சொன்னாலே போருமே. அதனாலயே தமசு இருக்குன்னு அர்த்தமாயிடும். ஆனா இங்க தமசும் இல்லை, ஜோதிஷும் இல்லை, தனித்தனியா ஏன் சொல்லணும்? அப்படின்னா ரெண்டும் பதார்த்தங்கள், ரெண்டும் திரவியங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அதனால தமோபி அப்படின்னு அபிஷப்தம் போட்டு தமோபி நாசீத் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். தமசும் இல்லை, ஜோதிஷும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு திரவியங்களும் இல்லை அப்படின்னா இங்க அர்த்தம் வருது. அதனாலேயே நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னுட்டு சித்திக்கிறது. சரி, ரிஷி ரச்சனை வந்துட்டு போறது, அதனால என்ன சித்திச்சிருது அப்படின்னு கேட்டாக்கா அது சொல்றாரு. பாவா பாவோ, பாவம் அபாவம் ரெண்டுமே ததுபய விதிவது வியாகதத்வாத். பதார்த்தங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணும் அபாவ ரூபமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பரஸ்பரம் ஒரே இடத்துல விதிக்கிறதுன்றது. இப்ப உன்னுடைய சித்தாந்தம் என்ன? வைத்தேசியன் சித்தாந்தம் தேஜஸ், அத மாதிரி தேஜஸனுடைய அபாவமான தமசு, இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு உன்னால சொல்ல முடியாது. நீயே சொல்ற தேஜஸும் இருக்கு தமசும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பாவமும் அபாவமும் ஒரே இடத்துல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ, விதிவத்து விதிக்க முடியாது, இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி ரெண்டும் ஒரே இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ சொல்ற பிரகாரம் ஒத்துண்டாக்கா வெளிச்சமின்மைதான் தமசுன்னு நீ சொல்லிட்டியானாக்கா அப்போ ரெண்டுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி ரெண்டும் இருக்கு ஒரே இடத்துல அப்படின்னு சொல்ல முடியாது. நீ சொல்ற ரெண்டு இருக்க முடியாது ஒரே இடத்துல அப்படின்னு நீ சொல்ற. நேத்தியா சொன்னோம், நான் இங்க உட்காந்துருக்கேன், அதே வெளில பார்த்தோம்னா இருட்டு எனக்கு தெரியுது, எனக்கு வெளிச்சம் இங்க இருக்கு, அங்க இருட்டு இருக்குது. அங்க நான் என்ன சொல்றேன் அதுக்கு பதில், அதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீயும் என்ன சொல்ற, இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது அப்படின்னு நீ சொல்ற. அப்படியான ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறது நீ ஒத்துக்கல. அந்த மாதிரிதான் ரெண்டும் ஒரே இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்னால. ஆனா இங்க இந்த வசனம் என்ன பண்ண எடுத்து, ரெண்டும் ஒரே இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. பழைய காலத்துல ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அது வந்து ததுபய விதிவத்து, ரெண்டு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ, ஏன்னா விருத்தம் பரஸ்பர விரோதமா இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி நிஷேத்தும் ரெண்டும் ஒரே இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ விரோதம் தானே. தேஜஸ் இல்லைனாக்கா தமசு இருக்குன்னு அர்த்தம், தமசு இல்லைனாக்கா தேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா ரெண்டுமே இல்லைன்னு சொல்றது, தமோபி நாசி ஜோதிரபி நாபூத் அப்படின்னு சொல்றது இங்க. அதனால ரெண்டுமே இல்லைன்னு சொல்றதுன்னு சொல்ல முடியாது உன் சித்தாந்த பிரகாரம். எங்க சித்தாந்த பிரகாரம் சொல்ல முடியும், ஏன்னா ரெண்டும் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். அதனால அது வராது. ஆகவே இது விரோதம். அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதி கூட இது யுக்தியோட சேர்ந்து ஸ்மிருதியை காமிச்சார். இப்போ யுக்தி எல்லாம் வேண்டாம், அதுலயும் ஒரு யுக்தி சொல்ல போறோம். என்ன அப்படின்னாக்கா அந்தரியந்துஹோ, அந்தரியந்தான அந்தரியாமின்னு அர்த்தம். எம்பெருமான் சர்வாந்தரியாமி, அவனுக்கு தேஜஸ் சகபடித்த தமகம், தேஜஸோட சேர்ந்து கூட படிக்கப்பட்டது தமசு. இது ரெண்டுமே சரீரம்னு சொல்லிட்டு கொடுத்து ஸ்ருதி. பரமாத்மாவுக்கு தேகா இத்தியாமனந்தி, ஆமனந்தி, ஆமனந்தின்னாக்கா ஓதுகின்றன, வேதங்கள்லாம் ஓதுகின்றன. ஸ்ருதியே ஸ்பஷ்டமா சொல்றது, எஸ்ய தமசரீரம், எஸ்ய அக்னிஷரீரம், அல்லது எஸ்ய தேஜஸ் சரீரம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி யோ அக்னோ திஷ்டன்னு, எஸ் தேஜஸ் திஷ்டன்னு, யா தமசு திஷ்டன்னு அப்படின்னு சொல்றது அந்தரியாமின்னு சொல்றது. இப்போ இதுல சரீர சப்தம் சொல்லி கொடுத்தோம். சரீரம்
என்னைக்கும் திரவியமா தான் இருக்கும். நேத்திய சொன்ன எஸ் சேதனஸ் திரவியம் அப்படின்னு தான் அங்க லட்சணம் சொல்றீங்க, திரவியம்னு சொல்றீங்க. திரவியம் என்னைக்கும் அபாவ ரூபமா இருக்காது. நம்ம அதை சொல்ல போறோம் பின்னாடி, அதையும் சாதிக்க போறாரு சுவாமிக்கு. அதனால அந்தர்யான பிராமணத்துல அத மாதிரி சொல்லிட்டு போயிடுது. அதனால தேஜஸ் எப்படி ஒரு திரவியமா இருந்து எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கோ, நியாமியமா இருக்கோ, அத மாதிரி தமசும் திரவியமா இருந்து சரீரமா இருந்து நியாமியமா இருக்குது. அது மட்டும் இல்ல, யஹ அக்னோ திஷ்டன்னு யஹ தமசி திஷ்டன்னு இருக்குது. தமசி திஷ்டன்னு நீ தேஜோபாவம் தான் தமசு, வெளிச்சவன்மைதான் தமசுன்னாக்கா தேஜோபாவம் தானே, அது உள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. அது உள்ள இருக்குன்னுட்டு சொல்லவே முடியாது. தேஜோ ஏன்னாக்கா அபாவத்துல போய் உள்ள எப்படி போறது? இல்ல, இருக்கிற வஸ்துல உள்ள போலாம், இல்லாத வஸ்துல எப்படி போக முடியும்? ஆனால் அதை வச்சுட்டுதான் நம்ம இதுல திருவாய்மொழியில உளனெனில் உளன் அவன் உருவம் இவ் உருவகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ் வருவகள், உடனணையில் அவனையோ குணமுடமையில் உடல்நல தகமையோடு ஒழுவில்லன் பறந்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம ஆழ்வார். அதனால எல்லாம் இருக்கு. நாம சித்தாந்தத்துல பாவம் 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 அபாவம் கூட பாவ பதார்த்தம் தான், அதை திருப்பி மேல சொல்றது. அதனால மேல அதிமதனே ரொம்ப குளங்கழமா விசாரம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பக்ஷமான கிரமேன பின்னாடி சொல்ல போம். அந்த கிரமத்துல அத்ரவியசரத்துல 129வது ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது அது அந்த கிரமத்துல அபாவம் கூட பாவாந்தரம் தான், அபாவம் கூட பாவ பதார்த்தமா தான் பார்க்கணும். நிறைய கீதை இதெல்லாம் சொன்னோம் இப்போ. அதனால எல்லாமே பாவம் சொன்னாலே நமக்கு தெரியுது, பாவம் ஒன்றிதான் இருக்கு. லோகத்துல அபாவம் சொல்றது கூட பாவத்துல தான் முடியும் அது. அதனால தேஜோபாவம் நீ சொன்னா கூட ஒரு திரவியாந்தரம், வேற ஒரு திரவியமாத்தான் பார்க்கணும். அதனால நீல ரூபம்னு தெரியறது, இது கருப்பா இருக்குது அப்படின்னு தெரியறதுனால இப்ப தேஜோபாவம் நீ சொன்னா கூட அந்த தேஜஸ்ல கருப்புன்றது கிடையாது. அது எதுல இருக்கு? பிருத்திவியில இருக்கு. அதுதான் அன்னைக்கு கூட சொன்னோம், எத் கிருஷ்ணம் தது அன்னஸ்ய எத் சுக்லம் தது அபாம். அத மாதிரி எத் ரோஹிதம் தது தேஜசக அப்படின்னு சோப்பா இருக்கிற வர்ணம் அக்னிக்கு ரூபம், அது அதே கருப்பா இருக்கிறதுன்றது பிருத்திவிக்கு ரூபம், வெளுப்பா இருக்கிறதுன்றது ஜலத்துக்கு ரூபம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால பிருத்திவியில தான் முடியறது கருப்பா இருக்கிறதுன்றதுனால, அதுலதான் முடியறதுன்றதுனால தமசுன்றது பிருத்திவி தான். அதனால பிருத்திவிக்கு அந்தர்கதமான ஒரு திரவியம் அது. அத திரவியமே இல்லை, அப்படி ஒரு பதார்த்தமே இல்லை, அது வெறும் வெளிச்சமின்மைதான், அபாவ ரூபந்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால முடிச்சுட்டார். இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். துவாந்தம் தேஜஸ்வனாசீத் இதி முனிபிருபாக்கியாயி சம்வர்த்தவார்த்தா பாவாபாவம் நிஷேத்வம் ததுபய விதிவத் யாக தத்வா அசக்யம் அந்தர்யந்துஸ்ச தேஜஸ்ஸஹ படிததமஹ தேஹ இத்யாமனந்தி ஸ்யாச்ச பாவோபி அவாந்தரமதிமதனே வக்ஷ்யமான க்ரமேண. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. அடியேன்.